தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. என்ன பாக்கியம், மயில் கிட்ட என்ன தப்பு இருக்குது? அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால, அவ கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்னாலா? இனிமேல் வாயை மூடிக்கின்னு நீ கிச்சன்லேயே இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வந்து மயிலுக்கு வாழ்க்கை தரேன், கோர்ட்டுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும் ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நடக்குமாங்க? சும்மா அள்ளி தெளிக்கிறாங்க. ரொமான்ஸ் இருக்கும் பாருங்க, ஒரே ரூம்ல கூட இருக்கிறோம், இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ராஜி கேட்டுருவா. இவனுக்கு இப்படி ஒரு மாதிரி ஆகும், நீ இங்கே படுத்தானே அங்கே போய் படுத்துக்கிட்டானு முடிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்தவொன்னு தான் தங்கமயில் தான். ஷீ இஸ் மை ஃபேவரேட். பாண்டியன் ஃபேமிலி, வேல்ஸ் ஃபேமிலி, இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபைட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்தது. நடுவில் ஒரு இன்னசென்ட் விக்டிம் மாதிரி உள்ளே போயிட்டு, ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு இயலாமை, இதை விட்ட கல்யாணம் உனக்கு கிடைக்காது வராதுன்னெலாம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளை தள்ளி விட்டோம். அண்ட் உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர், எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர். நான் இப்போ அடுத்த ஷெட்யூல் போய் ஆக்ட் பண்ணுறதும் வேணாம். பிடிக்காத கேரக்டர்னு சொன்னியாமே தம்பி இங்கே வான்னு சொல்லி அந்த கேரக்டர் என்னை கூப்பிட்டாங்கன்னா அந்த 80,000 அவங்களே வச்சுக்கிறாங்கனால 8,000 தான் ஒரிஜினல். அதனால் மீதியெல்லாம் ஆல்ரெடி கருத்து போயிடுச்சு, ஸ்டேஷன்லேயே காமிச்சிட்டோம். அதை எடுத்துன்னு வருது எங்களுக்கு ஒன்றும் ப்ரோஜனம் இல்லை, எல்லாமே அவங்களே கூட வச்சுக்கிட்டோம். சும்மா போய் எம்ஏ லிட்ரேச்சரு, கோல்டு மெடலு, வீட்டில் கோல்டு மெடல் வாங்கி வச்சுக்கிறேன், சர்டிஃபிகேட் பஸ்ஸில் தொலைஞ்சிடுச்சுன்னு சொல்கிறதெல்லாம் டைலாக்குக்கு ஓகே. நம்ம வந்து பெண் குழந்தைங்களை எப்போவுமே அது நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு அதுதான் ஷீல்டுன்ற மாதிரி. அது வளர்ந்து வர்றதுன்னா உங்கள் கடை பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச்சு போட்டு இண்டிவிஜுவலாக ஓனர் ஆகுறது வேறு. தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து வளர்ந்து வர்றது கண்டிப்பாக கிடையாது. அப்பார்ட் ஃப்ரம் ஆல் தீஸ் திங்ஸ், அந்த ஒரு சீரீஸ் மட்டுமே, அந்த ஒரு சீரியல் மட்டுமே நிறைய விமன் ரிலேட்டடாக, யூஸ்வலாக சீரியல்னாலே விமன் ரிலேட்டடாக இருக்கும். இதில் வந்து மல்டிப்புளாக இருக்கும். மொத்தமாக இருக்கிற ஃபேமிலி அவங்க தான் மெயின் கேரக்டர்ஸாகவே இருக்காங்க. அந்த மெயின் கேரக்டர்ஸ்குள்ளே நடக்கிற விஷயங்கள் இருக்கும்ல, ஈச் அண்ட் எவ்ரி ஃபீமேலுக்கு ஒரு விஷயம் இருக்குது. ஒரு பக்கம் ஒருத்தங்க வந்து இஷ்டப்படாத வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒருத்தங்களை ஏமாத்துறாங்க, காதலிக்கிறேன்னு சொல்லி ஏமாத்துறாங்க, இத்தனை விஷயங்கள் இருக்குல்ல. இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டரோட லைஃப்பையும் பார்க்குறப்போ? இது சீரியல்குள்ள ஓகே ஓகே இல்லை சரி, அது கேரக்டரோட கம்போசிஷன். அது பார்த்தீங்கன்னா இப்போது நல்ல பிரியா மேடம் வந்து இப்போ லாஸ்ட் வீக் ஒரு புக்கு கூட ரிலீஸ் பண்ணாங்க. நான் இப்போ கோபிச்செட்டிப்பாளையம் இருந்ததால் வர முடியல. ஷீ இஸ் அ வெரி குட் ரைட்டர். அவங்க கண்டினியூஸாக ஒரு 3 இயர்ஸாக பெஸ்ட் ரைட்டர் அவார்டு வாங்கிட்டு இருக்காங்க விஜய் டெலி அவார்ட்ஸில். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பேரிங் இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதில் கதிர், ராஜி, அந்த ரொமான்ஸ் இருக்கும் பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இன்ன வரைக்கும் ஒரே ரூமில் கூட இருக்கிறோம், இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு ராஜி கேட்டுருவா. இவனுக்கு இப்படி ஒரு மாதிரி ஆகும், நீ இங்கே படுத்தானே அங்கே போய் படுத்துக்கிட்டானேன்னு முடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் எடுத்துன்னு வந்தவொன்னு தான் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யம் கிடைக்க போகுதுன்றது எவ்வளோ தூரம் கழிச்சு. ஏன்னா இந்த பொண்ணே வந்து இவனை லவ் பண்ணி வரல, அவன் வேற ஒருத்தையை லவ் பண்ணி போகும்போது இவன் காப்பாற்றி மேரேஜ் பண்ண பொண்ணு தான் அது. அது மாதிரி அந்த பேர்ஸு அவங்களெல்லாம் இன்றைக்கி யங் ஜெனரேஷனை ஒரு சீரியல் உள்ள எடுத்துகிட்டு வந்தால் கூட அந்த கேரக்டரைசேஷன் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறாங்கிறது அந்த ரைட்டர்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறமா அதோட மேக்கர்ஸ், எங்கள் டைரக்டர் டேவிட் சார், அந்த பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் 1, பாண்டியன் ஸ்டோர் 2, அவர் வெரி கிங். அவர் வந்து பக்காவாக பண்ணுவார். எனக்கு வரும்போது ரவி சார் அந்த ரியாக்ஷன் அது இது அப்படின்னு வருவார், ஸ்லாங் ஒரு நல்லாயிருக்கும், அவருக்கு டக்குன்னு கேட்சப் பண்ணுவோம். ஸோ ரைட்டரோட மூடை இவங்க கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் நல்லாயிருக்கும். அண்ட் அதில் வந்துட்டு நிறைய டேடி கேரக்டர்ஸ் இருக்காங்க, அப்பா கேரக்டர்ஸ் வரப்போ வந்துட்டு பாண்டியன் இருக்காரு, நீங்கள் இருக்கீங்க, சக்திவேல் இருக்காங்க, முத்துவேல் இருக்காங்க, இத்தனை கேரக்டர்ஸ் இருக்காங்களே. இத்தனை அப்பாஸில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு அப்பா தான்டா, இந்த கேரக்டர் மாதிரி நான் இருக்கணும் அப்படின்ற ஒரு டேட் கேரக்டர் யார்? கண்டிப்பாக என் கேரக்டர் தான். நான் வேறு கேரக்டர்லாம் எனக்கு இஷ்டம் இல்லை. அவங்களது எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்போசிட் முத்துவேல் சக்திவேல் வந்து அவங்களுக்குள்ள பிரதர்ஹுட் இருக்கும், ஆனால் அதுலேயும் ஒரு ஜெலஸ் இருக்கும். இவங்க பொண்ணு இவங்க வந்துட்டாலே இவர் சப்போர்ட் பண்ணுறாரு, அவன் முத்துவேல் சார், அஜய் ரத்னம் சார்து அப்படின்னு சொல்லிட்டுலாம் அது இது இருக்கும். எந்த ஃப்ரீ சைடு எங்கே ஒன்றுமே இல்லை. நான் நல்ல சம்மந்தி, இங்கே வந்து ஒரு பாக்கியத்துக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்ட். அதனால் என் ரோல் தான் எனக்கு பிடிச்சது. இன்னும் கேட்டிங்கன்னா அதில் வந்து இன்னும் 2 ரவி இருக்காங்க. கும்பகோணம் ரவி சார் இருக்கார், மீனாவோட அப்பாவா. அப்புறம் பாண்டி ரவி தான் அதில் இருக்கார். கும்பகோணம் ரவி சாரே சொல்லுவார், சார் உங்கள் ரோல் சூப்பர் சார்னுவார்.
ஏன்னா ஒரு மீனா அப்பாவாக இருந்தால் கூட ஒரு ரெகுலர் அப்பாவாக தான் இருக்க முடியுது. அதில் வந்து அவருக்கு நல்ல பெர்ஃபார்மர் அவருக்கு உண்டான இதில் எந்த சீரியலில் அவருக்கு பெருசாக இல்லை. அவர் சொல்லுவார் என்கிட்ட, சார் உங்கள் ரோல் சூப்பர் சார், நல்லா பண்ணுறீங்க சார் அப்படின்வார். அதனால் எனக்கு மீதி அப்பாங்க மேலே எனக்கு ஜெலஸே இல்லை, என் மேலே தான் எனக்கு ஜெலஸ். அண்ட் அதில் இந்த மயில் கேரக்டர் இருக்காங்களே, தங்கமயில் கேரக்டர் வந்து ஈவன் எஜுகேஷன் வரப்போ அங்கே வந்து இப்போ ராஜி வந்து வீட்டை விட்டு கல்யாணம் ஆயிடுச்சு, அவங்க வந்து எஜுகேஷன் பர்சியூ பண்ண நினைக்கிறாங்கன்னா அதை வந்து அந்த ஃபேமிலி சப்போர்ட் பண்ணி விட்டுடுறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க, மீனா வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்கன்னா மீனாவும் அதே மாதிரி வேலைக்கு போகிறாங்க அப்படின்னு ஒரு சுச்சுவேஷன் வருது. அரசி வந்து அங்கே போனாலும் அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே. பட் இங்கே தங்கமயில் கேரக்டர் மட்டும் எப்போவுமே வந்து வேலைக்கு போகிறப்போ அவங்களுக்கும் அந்த தயக்கம் ஒன்று இருக்குது, ஏன்னா நம்ம படிக்கலைங்கிறது, அவங்களுக்கு எஜுகேஷனும் ப்ராப்பராக கிடைக்கல. இந்த ஒரு விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஆஸ் அ ஃபாதர்? இல்லை, ஆஸ் அ ஃபாதர் அது வந்து என்ன சொல்கிறது, இட்ஸ் பொண்ணை வளத்தில் இருக்கிற ஃபெயிலியூர் தான். ஏன்னா ஒரு +2 வரைக்குமே படிக்க வச்சுட்டு ஏன் +2 வரைக்கும் படிக்க வைக்கணும், அதுக்கு மேலே படிக்க வைக்கலாமே என்ன? ஷீ ஸ்மார்ட் எனாஃப் டு ஹேண்டில் திங்ஸு. அவளை எதுக்கோசம் நம்ம வந்து படிக்க வைக்காமல் விட்டோம்? அது அந்த இன்கேப்பபிலிட்டி தான் அவளால் இப்போ ஒரு ஸ்கூலில் போய் கூட டீச்சரை சின்ன சில்ட்ரனுக்கு டீச்சருன்னு சொல்லும்போது கூட பயப்படுறான். ஏன்னா அவளுக்கு எக்ஸ்போஷர் இல்லை. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம வந்து பெண் குழந்தைங்களை நல்லா படிக்க வச்சு சும்மானா போய் MA லிட்ரேச்சரு கோல்டு மெடலு வீட்டில் கோல்டு மெடல் வாங்கி வச்சுக்கிறேன், சர்டிஃபிகேட் பஸ்ஸில் தொலைஞ்சிடுச்சின்னு சொல்கிறதெல்லாம் டைலாக்குக்கு ஓகே. நம்ம வந்து பெண் குழந்தைங்களை எப்போவுமே அது நல்லா படிக்க வச்சு அவங்களுக்கு அதுதான் ஷீல்டுன்ற மாதிரி அவங்கள இண்டிபெண்ட்டாக இருக்க வைக்கணும்னா எஜுகேஷன், ப்ராப்பர் எஜுகேஷன். இன்றைக்கி +2லாம் ஒன்றுமே இல்லை, அட்லீஸ்ட் சிங்கிள் டிகிரி, எல்லாம் PG முடித்தவங்களே க்யூவில் நிற்கிறாங்க. ஸோ அதனால் அந்த எஜுகேஷன் ப்ராப்பராக கொடுக்காததால் தான் இப்போ மயிலை நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்தது எங்களுக்கு. எஸ். அண்ட் இதில் ராஜி கேரக்டர்னு ஒரு ஃபாதராக வந்து தன் பொண்ணுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நிற்கணும், அப்படி இருக்கணும். ஆனால் ராஜியோட லைஃப்பில் வந்து அப்படி இல்லை. அவங்க வந்து ஒரு விஷயம் நடந்துருச்சு அவங்களுக்கு, அவங்க ஒரு லவ் பண்ணாங்க, அவங்க ஏமாந்தாங்க, அதை காப்பாற்றுறதுக்காக அவங்க தங்கச்சி அவங்க பையனையே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறப்போ ஒரு ஃபாதராக நிறைய இடங்களில் வந்துட்டு நம்ம பொண்ணுக்காக நிற்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் வரல, அது அவங்களுக்கு கிடைக்கல. இந்த விஷயம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அண்ட் பீயிங் அ ஃபாதர் தட் சம்டைம்ஸ் அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்கும். நம்ம பொண்ணை நம்ம டேக் கேர் பண்ணிக்கிறது, என்ன நடந்ததுனாலும் பரவாயில்ல அவளை நம்ம பார்த்துக்கணுங்கிறது அது கரெக்டு தான். பட் அவங்களுக்கு எப்படி ஆகுதுன்னா, இப்போ அவங்க வச்சுருந்த ஒரு ஷாப்பில் அதே ஸ்டோர்ஸில் இருந்து வெளியே வந்தவர் தான் பாண்டியன். அதனால் நம்ம ஷாப்பில் இருந்து வெளியே வந்தவர் அவரே ஒரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்க டாக்டருக்கு போய் இது பண்ணும் போது கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறது தான் அவருக்கு அது ஒரு பர்சனல் வெஞ்சன்ஸ், என்ன சொல்கிறது, ஒரு டிஸ்கம்ஃபர்ட். அதனால் அவர் வந்து பொண்ணு பக்கத்தில் நிற்கல. இல்லைன்னா அவங்க மில்லு வச்சுருக்காங்க, வந்திருக்காங்க, தி வெல் டு டூ, அவங்க இன்னும் பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருப்பாங்க ராஜியை. அதையும் மீறி அவள் போய் கஷ்டப்படுறான்னா படட்டும், என் பேச்சு கேட்கல நீ, நான் எதுக்கு உனக்கு சப்போர்ட்டுக்கு வரணும் அப்படின்றவர் அதெல்லாம் உடஞ்சி இந்த தடவை வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அதுக்காக நின்னார். அந்த பாண்டிங் சீன் நல்லாயிருக்கும். அஜய் ரத்னம் அவ்வளோ டாலர். அஜய் ரத்னம் இஸ் மை நெய்பர், ஸோ வி லிவ் நெக்ஸ்ட் டு ஈச் அதர். அதனால் ஐ நோ ஹிம் ஃபார் பாஸ்ட் 30 years. அதனால் அவனோட எமோஷன் நான் அஜய் ரத்னம்னா வேறு மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அஜய் வந்து அவ்வளோ 300 ஃபிலிம் நடிச்சிருக்காரு, அவருக்கு எமோஷ்னல் சீன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தன்னோட டாக்டருக்கோசம் போய் நிற்கிறது, தங்கச்சிக்கோசம் போய் நின்று பேசுகிறதெல்லாம் அந்த எமோஷன் சீன்ஸ் நல்லா இருந்தது பாண்டிங்கு. அவர் ஏன் இடின் கம் ஃபார்வர்ட் டு ரெஸ்கியூ இஸ் டாட்டர்னால் அதுதான் விஷயம். நான் சொல்லாமல் தான் நீ போனேன் வந்தேன்றது. இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஆப்ஷன் அவங்களுக்கு குழந்தை வந்ததுன்னு சொன்னால் தான் அந்த குழந்தைய வச்சுக்கிட்டு போய் திருப்பி ஒரு டீல் பேசி சேர்ந்துருவாங்க. இவங்களும் வந்து நம்ம பேரந்தானே போய் பார்க்கலாமேன்னு வருவாங்க. இது ஒன்று தான் பாண்டிங்கை தவிர மற்றபடி அவங்களுக்கு ஷேம் இந்த சொசைட்டின்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. நம்ம பண்ணி வைக்காத ஒரு மேரேஜை டாக்டரே போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தால் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணுன்றது வந்து யாருமே இவங்க லவ் பண்ணுறவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க. போய் சொல்லி பார்ப்போம், ரிக்வெஸ்ட் பண்ணி பார்ப்போம், பண்ணலையா நம்ம போய் இண்டிவிஜுவலாக நம்ம லவ்வை விட்டுறக்கூடாது, நம்ம அப்படியே கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும்னு தான் நினைக்கிறாங்க. அதனால் இவர் அந்த ஒரு நோக்கத்தில் வராமல் இருந்திருக்கலாம். எஸ். நீங்கள் சொல்கிறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, லைக் என்னோட ஸ்டோரில் வேலை பார்த்த ஒருத்தர் வெளியே வந்து அவங்க ஸ்டோர் வச்சு அவங்க வந்து என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இது வந்து அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கோவம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல என் வீட்டில் வேலை பார்த்த நீ வந்து எனக்கு சமமாக வந்து நிற்கிறேங்கிறது
இன் சொசைட்டி இன் ரியாலிட்டி வரப்போ நான் வந்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க வளர்ந்து வர்றது ஏன் தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இந்த சொசைட்டியே சில இடத்துல அப்படி தான் பில்ட் ஆகுது. கேபிட்டலிசம்னு நம்ம பேச முடியாது, அது பேசினா ரொம்ப போயிடும். ஸோ வந்து நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்க மேலே முன்னேறி வரக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் ஒன்று இருக்குல்ல when comes to society. இல்லை, இது வந்து வளர்ந்து வர்றதுன்னா உங்கள் கடை பக்கத்துலேயே இன்னொரு பிரான்ச்சு போட்டு இண்டிவிஜுவலாக ஓனர் ஆகுறது வேறு. நம்ம முதலாளியே கூப்பிட்டு வச்சு, சார் நான் பக்கத்தில் ஒரு கடை ஆரம்பிச்சிக்கிறேன், நீங்கள் வாங்க, தூரம் கூட ஆரம்பிச்சிக்கிறேன், உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை, இருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதம் நீங்கள் வந்து சாவி வாங்கி கொடுங்கன்றது வேறு. அது வந்து வளர்ந்து வர்றது. அவங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது வந்து வளர்ந்து வர்றது கண்டிப்பாக கிடையாது. அதனால் அது வந்து சொசைட்டியில் நம்ம வந்து அதை சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து பீட்ரேயல் மாதிரி ஆகுது. உன்னை நம்பி தான் நான் வீட்டுக்கு சாவி கொடுக்க சொல்கிறேன், வீட்டுக்கு போக சொல்கிறேன், அம்மா கிட்ட போய் சாவி வாங்கினுவான்றேன், அக்கௌண்ட்டை கொடுக்குன்னு சொல்கிறேன். அதில் லவ் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா அது எப்படி வளர்ந்து வர்ற மாதிரி கணக்கு வரும். அது தப்பு தான். ஆனால் காதல்னு வந்துட்டா வந்து நிறைய விஷயங்கள் தடுக்க முடியாதுல்ல, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும்ல. அது சரி. காதலுக்கு கண் இல்லை அதெல்லாம் சொல்லிக்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் சொன்ன இந்த குரு சிஷ்யன் உறவில் பார்க்கும்போது அது ஏற்றுக்க முடியாது. அது குரு துரோகம் மாதிரி ஆகிடும். அண்ட் இந்த ஒரு பர்டிகுலர் சீரியலில் உங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர் யார் அண்ட் வை? கண்டிப்பாக என்னுடைய தங்கமயில் தான். ஷீ இஸ் மை ஃபேவரேட். அது நீங்கள் என்டையர் இதுலேயே பார்த்தீங்கன்னா அவன் வந்து இப்போ நாங்கள் வந்து ஒரு 240 எபிசோட்ஸ்க்கு கழிச்சு தான் உள்ளே போகிறோம். நாங்கள் உள்ளே போகும்போது அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாண்டியன் ஃபேமிலி, வேல்ஸ் ஃபேமிலி, இவங்களுக்குள்ளே இருக்கிற ஃபைட்டு இப்படியே தான் போயிட்டு இருந்தது. நடுவில் அவங்க பையனுக்கு ஒரு இன்னோசன்ட் ஃபேமிலியாக பிடிச்சி, காசு இல்லைனா கூட பரவாயில்ல நான் கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அப்படி உள்ளே போயிட்டு, அவர் இன்னோசன்ட்டாக கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்லன்னு சொன்னவரை நாங்கள் கல்யாண மாலையில் போயிட்டு இல்லாத பொய்யெல்லாம் சொல்லிவிட்டு, எங்களுக்கு இப்போ இது இருக்குது அது இருக்குதுன்னெலாம் சொல்லிவிட்டு நாங்கள் பொய் சொல்லி உள்ளே போனால் கூட இவங்க எப்படி உள்ளே போய் வராங்கன்றது தான் பெரிய விஷயம். அதில் நாங்கள் யூஸ் பண்ண காயின் மாதிரி தான் தங்கமயில். அவள் வேணாம் சொல்கிறேன், ஆமாம் சொல்லு, +2 கிடையாது, காலேஜ் பண்ணேன்னு சொல்லு, இது பண்ணேன்னு சொல்லு, எல்லாம் நாங்கள் சொல்லி பண்ணது ஒரு இன்னோசன்ட் விக்டிம் மாதிரி அவள் உள்ளே போயிட்டு. ஏன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு ஒரு இயலாமை, இதை விட்டால் கல்யாணம் ஒன்று கிடைக்காது வராதுன்னெலாம் சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி தான் அவளை தள்ளி விட்டோம். அந்த ஒரு கேரக்டரு அங்கே இருந்து என்ன சொல்கிறது, அவ்வளோ போய் தள்ளி இருக்கிற ஒரு கேரக்டரை அங்கே போயும் பயந்துன்னு போய் இல்லாமல் அவள் மாட்டிக்கிற வரைக்கும் பாருங்கள், அவள் போல்டாக என்ன ராஜி இன்னும் உங்கள் வீட்டில் எப்படியாமே அவங்க வீட்டில் எப்படியாமே மீன், அவள் 2 பேரையும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணியிருப்பாள். இப்போ பாருங்கள் அப்படியே பயந்து போகிறது. அது நல்லா மயிலோட கேரக்டர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அல்ல மீதி பேர் மீனாலாம் நோ டவுட், மீனாவாக இருக்கட்டும், அரசியாக இருக்கட்டும், ராஜியாக இருக்கட்டும், எல்லாமே தே டூயிங் தர் பார்ட் வெரி வெல். பட் இவரோட பார்ட் வந்து நல்லா செமையாக இருக்கும். அதனால மயில் தான் பிடிக்கும். அப்பா வாச்ச பொண்ணை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? எந்த இடத்துலையும் பொண்ணை விட்டே கொடுக்காம பேசிகிட்டு இருக்கீங்க. தட்ஸ் நைஸ் டு சி. அண்ட் உங்களுக்கு பிடிக்காத கேரக்டர், எனக்கு பார்த்தாலே எரிச்சலாக வருது அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர்? நான் இப்போ அடுத்த ஷெட்யூல் போய் ஆக்ட் பண்ணுறதா வேணாவா? பிடிக்காத கேரக்டர்னு சொன்னியாமே தம்பி இங்கே வான்னு சொல்லி அந்த கேரக்டர் என்னை கூப்பிட்டாங்கன்னா இந்த இன்டர்வியூவோட எனக்கு முடிஞ்சிடும். அதனால் எனக்கு எல்லா கேரக்டரும் பிடிக்கும். அங்கே இருக்கிற லைட் மேன்லேருந்து லைட் பாயிலேருந்து எல்லாரையும் பிடிக்கும் எனக்கு. ஆனால் எனக்கு வந்து நீங்கள் ஒரு சாஃப்ட் டேடியாக பார்த்து, இல்லைன்னா ஒரு சாஃப்ட் ஹஸ்பண்டாக பார்த்துட்டு, ஏன்னா ஒய்ஃப் சொல்கிறதே கேட்டு பார்க்குறப்போ எனக்கு இப்போது எப்படி பார்க்கணுன்னா, ஒய்ஃபை வந்து நான் வந்து இப்போது பாக்கியம் இருக்காங்கன்னா பாக்கியம் கிட்ட நான் இப்படி தான் சொல்லுவேன், என் பொண்ணோட லைஃப்காக நான் இப்படி தான் சொல்லுவேன், நீ என்ன பண்ணுற, அந்த மாதிரி ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணுற ஒரு அப்பாவை நான் இப்போ பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். எனக்கும் ஆசை தான் அது. ஆனால் அது ட்ரீமில் தான் நடக்குது. ட்ரீமில் தான் பார்த்தேன், ஏய் பாக்கியம் வெளியே வா, அது எப்படி போய் உன் பொண்ணுக்கிட்ட எப்படி சொன்னேன் வந்தேன் போய் கேட்கலான்னு, அதெல்லாம் எங்கள் கண்டென்ட். பட் இங்கே நாங்கள் ஒரு ஆக்டாக பார்க்கலாம்ல. எப்படி இப்போ வந்து பாக்கியம் இருக்காங்க, பாக்கியம் கிட்ட வந்து நீங்கள் வந்து பொண்ணோட லைஃப்காக நீங்கள் வந்து அவங்ககிட்ட வாய்ஸ் அவுட் பண்ணுறீங்க, என் பொண்ணுக்காக நான் இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆக்ட் நாங்கள் இப்போ பார்க்கணும். பாக்கியம் கிட்ட எப்படி அதட்டி பேசணும், அதெல்லாம் நடக்கிற பவரிங் ஹஸ்பண்டாக பேசணும். நடக்கலையே இப்போ நம்ம நடக்க வைக்கிறோம். சீரியலில் நடக்காது. ஓகே. பாக்கியம் கிட்ட என்ன பாக்கியம், ஆமாம் மயில்கிட்ட என்ன தப்பு இருக்குது, என்ன பிரச்சனை பண்ணாவ, அவன் உங்ககிட்ட பிரச்சனை பண்ணால, அவள் கல்யாணம் பண்ணி கொடுன்னு சொன்னாலா, நான் எவ்வளோ இடத்துல மாப்பிள்ளை வந்தது, அவளை தேடி எவ்வளோ மாப்பிள்ளை வந்தாங்க நீயே பார்த்தல, நீ அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், எவ்வளோ பேங்க் பேலன்ஸ் இருக்குது நம்மக்கிட்ட, நீ போய் நல்ல மாப்பிள்ளையை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்காம கல்யாண மாலையில் போயிட்டு இந்த சரவணனை கூப்பிட்டு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்க,
எல்லாம் நீ சொன்னதுக்கெல்லாம் நான் ஓகே ஓகேன்னு சொல்லின்னு இருக்கணுமா? பார் இவ்வளோ தான் சொல்லிட்டேன், இது கடைசியாக வச்சுக்கோ. அவங்க கொடுத்த விவாகரத்து நோட்டீஸ்லாம் வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன். இனிமேல் நான் பெரிய வக்கீல் ராம் ஜெத்மாலினிலேருந்து யார்கிட்ட வேணால் நான் போவேன், புரியுதா? இனிமேல் வாயை மூடிக்கின்னு நீ கிச்சன்லேயே இருக்கணும். அதை விட்டுட்டு வெளியே வந்து மயிலுக்கு வாழ்க்கை தரேன், கோர்ட்டுக்கு போ, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், ஏதாவது ஒரு வார்த்தை பேசினேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். இனிமேல் நீ எதுக்கும் வராத, என் பொண்ணு வாழ்க்கை இனிமேல் நான் பார்த்துக்கிறேன். என்ன மயில, உனக்கு ஓகே தானே? அப்படியே ஒரு மயில, இனிமேல் அவள் பேச்சை கேட்காத. இனிமேல் பாக்கியம் யாரோ நீ யாரோ, புரியுதா? இனிமேல் நீ என்ன தான் நம்பணும். பாக்கியம் இனிமேல் உன் பேச்சை கேட்ட, அவ்வளோதான் சொல்லிட்டேன். இதெல்லாம் நடக்குமாங்க, சும்மா அள்ளி தெளிக்கிறாங்க. என்னைக்காச்சும் இந்த ஒரு கேரக்டர் கண்டிப்பா நம்ம பார்ப்போம்னு நினைக்கிறேன். இந்த சீரீஸ்ல பார்த்துட்டு இருக்கப்ப இது நல்லா இருக்கே, இந்த மாதிரி ஒரு ட்விஸ்ட் எடுத்துட்டு வரலாமே எங்கன்னா ஒரு இடத்துல அப்படின்னு அவங்க யோசிப்பாங்க. கண்டிப்பா பிரியா ரைட்டர் அவங்க கண்டிப்பா இதை யோசிப்பாங்கன்னு நினைக்கிறேன் பார்த்ததுக்கு அப்புறம். பிரியா மேடம், இது என்னுடைய இது கிடையாது, அவங்க சொன்னது. அது நிறைய பேர் பார்க்க ஆசைப்பட்ட விஷயங்கள் தானே. அண்ட் மோர் ஓவர் இதுல பாசிட்டிவா நடந்த விஷயம் வந்து அந்த 2 ஃபேமிலி சேர்ந்தது தான். ஆமா, அது பயங்கர பாசிட்டிவ். பார்க்கவே இல்லை. திடீர்னு பார்த்தா பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர்ன்றாங்க. நேராக வந்து அவங்க தான் எனக்கு சொன்னது வெளியே பண்ணும்போது, என்னையா என்ன நடக்குது உள்ள? ஐயா மாதிரி அடிச்சுட்டாங்க, வெளியே தச்சுட்டாங்க. அப்படியா? எல்லாம் விசாரிச்சு பொண்ணு கொடுக்க வேண்டியதானே? எல்லா இடமும் விசாரித்தான் ஐயா, எதிர்க்கே வீடுக்குது, எங்களை கேட்க வேண்டியதானே? ஆமாம் ஐயா மறந்துட்டேன், இதெல்லாம் ஊதாரி குடும்பம், நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், அந்த ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க, இன்ஸ்பெக்டர் கூட எனக்கு தெரியும்னார். சரிங்க ஐயான்னு சொல்லிட்டு அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டா, ஒரு ஸ்டேஷன் வாசலில் கூட பார்த்தோம் அன்றைக்கி, கோர்ட் வாசலில். இதுதான் நம்ம ஐயா இருக்காருன்னு சொல்லிட்டு நேராக கூப்பிட்டு போய், சார் நீங்கள் சொன்ன மாதிரி கூப்பிட்டு வந்தோம்னா இவங்க பாடி லாங்குவேஜ் வேறு மாதிரி இருக்குது. என்னடா அது, இவங்க சொல்லி தானே கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தா அவங்க அப்படியே கவுத்துட்டாங்க. கேட்டால் எங்கள் இவ்வளோ நாள் பிரதர் ஃபேமிலி தானே எதிர்க்க இருக்குது, அப்போது அவங்களுக்கு தெரியல. இப்போ பார்த்தா கோர்ட்டுக்கு வந்தவொன்னு மட்டும் சிஸ்டர் ஃபேமிலி கோர்ட்டுக்கு வந்த அப்புறமா அவங்கள காப்பாற்றுறோம், நாங்கள் தான் கூட நிற்போம் வருவோன்றாங்க. எனக்கு நம்பிக்கை இல்லை. இப்போ கூட சண்டை போடுவாங்க. அவங்க சும்மா எங்களை விடக்கூடாதுன்றதுக்கோசம் அங்கே போய் பண்ணியிருக்காங்க. மற்றபடி அவங்க சண்டைக்காரங்க தான். வேல்ஸ் ஃபேமிலி கண்டிப்பாக பாண்டியன் ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. அந்த ரிஃப்ட் அப்படியே தான் இருக்கும். எப்பண்டா வரலாம், பரவாயில்ல சாஃப்டாக போய் கவுத்துட்றலாம் அப்படிங்கிற ஒரு தாட் கூட எங்கேயோ ஒரு இடத்துல வரும்ல. ஆமாம் 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 ஆமாம், எனக்கு தெரிஞ்சு. ஆனால் எங்களால் அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேச்சப் ஆகி அந்த பாண்டிங் சீன்லாம் பார்க்கணுமே. அஜய் ரத்னம் அப்படி கிட்ட போய் முத்து எல்லாம் கிட்ட போய் அவர் கையை பிடிச்சி பேசி எல்லாம் பயங்கரமாக பண்ணாங்க. எல்லாம் எங்களால் தான். சரி, அதுக்கு கிரெடிட்ஸ் கொடுங்கடா. பிரிச்சதுக்கு மட்டுமே திட்டிட்டு இருக்கீங்களே, சேர்த்து வச்சதுக்கு எங்களுக்கு அதுக்கு ஒரு 20% கொடுத்தா கூட எங்களுக்கு பரவாயில்ல கிரெடிட்ஸு. அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சதுக்கு. பார்ப்போம், ரைட்டர் மேடம் தான் பார்த்து ஏதோ நல்லபடியாக எங்கள் பொண்ணு வீட்டில் சேர்த்து விட்டா போதும், வேறு ஒன்றும் நாங்கள் கேட்கல. நான் அந்த 80,000 அவங்களே வச்சுக்கிட்டோம். அதனால் 8,000 தான் ஒரிஜினல். அதனால் மீதியெல்லாம் ஆல்ரெடி கருத்து போயிடுச்சு, ஸ்டேஷன்லேயே காமிச்சிட்டோம். அதை எடுத்துன்னு வரது எங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. எல்லாமே அவங்களே கூட வச்சுக்கிட்டோம், எங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. நீங்கள் இன்னும் வந்து மாணிக்கம் அந்த கேரக்டரில் தான் இருக்கீங்கன்னு. அப்புறம் நான் வந்து 2,000 தான் போட்டேன், 80,000 நான் சும்மா சொன்னேன், பாக்கி கருத்துருச்சு, பரவாயில்ல, அவ்வளோதான். அதை நாங்கள் திரும்பி வேணாம் சொல்கிறோம், அவ்வளோதான். நீங்களே வச்சுங்க, என்பதும் வச்சுங்க, எங்கள் பொண்ணையும் கூட வச்சுங்க, அவ்வளோதான். சொல்லி விட்டுட்டு என்னடி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு இழுத்துன்னு வந்து வெளியே தள்ளினது அந்த பொண்ணு தான், குழலி தான். ஆமாம், தள்ளிட்டு ஒரு பையன் வேறு தூக்கி போட்டா. அதனால் குழலி வந்து எப்பாதாவது வந்தாலும் பயங்கரமாக நீங்கள் சொன்ன மாதிரி தான் சரவெடியாது. பாண்டியன் சார்னா அவர் நல்ல ஃபேமிலி, அவர் கொஞ்சம் பசங்களை நம்பணும். பாண்டியன் சார் பொறுத்த வரைக்கும் அவர் நம்ப மாட்டார். இப்போ கதிர்லாம் பார்த்தீங்கன்னா அவர் பையன் மாதிரியே ட்ரீட் பண்ண மாட்டேன்ட்டார். அதனால 2 பேரும் ஒரே ஒரு மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. மீனா நல்லா பாடம் வச்சுட்டாங்க, எதுக்குமே எழுந்து தூங்குறது தான், சாப்பாடு செய்யறதில்ல, ஒன்றா நீ பால் வாங்கிட்டு வாங்குறாங்க அதுன்றாங்க. அவன் நினச்ச ஃப்ரீடம் அங்கே ஜாலியாக இருக்கலாம்னு நினச்சது வந்து அங்கே கிடைக்கல. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.